நல்ல அறிக்கைகள் குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு புதிதாக ஒரு விஷயங்களை தியானிக்கலாம். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் வெளிச்சத்தை போல இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. 139 சங்கீதம் 12வது வசனத்திலே நாம வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பார்வையில இருளும் வெளிச்சமும் இரவும் பகலும் எல்லாருடைய சமூகத்துல ஒண்ணுதான். ஆகவே கர்த்தருடைய அந்த கரத்தை பிடிச்சுக்கோங்க. அவருடைய வசனத்தின்படி என்ன செய்யுங்க, வாழுங்க. அப்படி இருக்கும் பொழுது அது வெளிச்சமானாலும் சரி, இருளானாலும் சரி, அது இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, கர்த்தரின் வெளிச்சம் உங்களை பிரகாசிப்பிக்கும். அல்லேலூயா. இருள் ஒரு நாளும் கர்த்தருக்கு மறைவாக நம்மை அந்தகாரப்படுத்த முடியாது. அந்தகார வல்லமைகளை கர்த்தருடைய வெளிச்சம் உங்களிலே பிரகாசிக்கிறதன் மூலமாக நீங்கள் எல்லாவற்றையும், அந்தகாரத்தின் கிரியைகளை கர்த்தருடைய வெளிச்சத்தின் மூலமாக நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள்.